தை நோம்பினாவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நாள் பொங்கல், காப்புக்கட்டு அதெல்லாம் முடிஞ்சிட்டு மாட்டு பொங்கல் வரும் பாருங்களேன், அதுதான் சரியான கூத்தே. என்னென்னா ஆடெல்லாம் வச்சுருக்கிறவங்க, ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்கிறவங்க அதை கழுவணும், குளிக்க வச்சுட்டு திரும்ப பொங்கலெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற நோம்பி தான் பொங்கல். அது மாதிரி ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற மாதிரி தான். அப்போ எங்கள் வீட்டில் செம்பிலி குட்டி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது. இது எல்லாம் நாங்கள் குளிக்க வைப்போம். என்னங்கன்னா தண்ணி ஓடிச்சிங்கன்னா அப்படியே ஓடவே குளிக்க வச்சுறதா பெஸ்ட்டு. ஏன்னா தண்ணி மோந்து ஊற்றுறதெல்லாம் கஷ்டம், அது நிற்கவும் நிற்காது. செம்பிலி குட்டி இன்னும் சொல்லவே தேவையில்லை. அதனால் எல்லாத்தையும் அந்த தண்ணி விழுகிற இடத்துக்கு நிற்க வச்சு கழுவுறதெல்லாம் கழுவிட்டோம். தொட்டிக்குள்ளே குட்டிகளெல்லாம் தூக்கி போட்டோம். அப்போது ஒரு சிலது கிடைக்காம ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. இருந்தாலும் அது கடைசியாக பிடிச்சி கழுவிட்டோம். எங்கள் வீட்டில் 2 மாடு இருக்குது. ஒரு மாடு கம்முன்னு நின்றுச்சு. தண்ணி ஊற்றுந்துமே அதுக்கு நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரில, அமைதியாக நின்றுச்சு. ஈஸியாக அதை கழுவிட்டோம். ஆனால் இன்னொரு மாடு இருந்துச்சு, அவள் தான் கொஞ்சம் மிரண்டுகிட்டே இருந்தாள். தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாள். கொஞ்சம் பயந்தான், எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்ட்டு. இப்போ என்னங்கன்னா தண்ணி எடுத்துவிட்டு பாட்டி தண்ணி திருப்பிட்டு இருந்துச்சு வாழைக்காட்டுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் எல்லாத்தையும் இது குளிக்க வச்சுட்டு இருந்தோம். எல்லா வீடியோவும் எடுக்க முடியாது. வீடியோ எடுத்து ஃபோனை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அம்மா சொல்லும், தண்ணி எடுத்து ஃபோன் மேலே ஊற்றி விட்ருவேன், ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வேலை தான் செய்யணும். சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வேணுங்கிற வீடியோ எடுத்துக்கோ, மற்ற நேரம் வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துடணும். ஏன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் எப்போ போல் புளிமெட்டி போயிடுவோம். அம்மாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க. அம்மாவுக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம், அவ்வளோதான். மாட்டுக்கெல்லாம் அடிக்கடி குளிக்க வைக்கல. எப்படின்னா கணுக்குட்டி போட்டுச்சுன்னா அப்புறம் சாணி போட்டு அந்த தொடையெல்லாமே ஆக்கி வச்சிரும். மடியெல்லாம் சாணி ஆக்கி வச்சுன்னா பால் கறக்க முடியாதுன்னு சொல்லியே நம்ம எல்லாத்தையும் குளிக்க வச்சுருவோம். இந்த ஆடுக்கு தான் கொஞ்சம் சிரமம், நிற்காதுங்க. தண்ணினால மிரண்டு ஓடிருங்க, பெரிய சிரமம் தான். அப்புறம் ஒரு சில பெரிய ஆட்டுகளெல்லாம் உள்ளே பிடிச்சி போட முடிஞ்சதெல்லாம் தொட்டிக்குள்ளேயே போட்டோம். அது போட்டாலும் அவளோட பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட ஏன் நின்றுட்டு இருக்கா, எப்படா வருவான்ட்டு எடுத்து விட்டதுமே அதுக்கிட்ட போய் பால் குடிக்குது. அவ்வளோதாங்க எல்லாத்தோட அன்பு பாசமே. எல்லாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம்னா தை பிறந்த வழி பிறக்கிறது என்ன, எல்லா நாளுமே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட பொங்கலை எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.